ஸோ கைஸ் பேக் டு அந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைலட் ட்ரைனிங் இன் சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி இருக்கும் இங்கே ஃப்ளையிங்கு அண்ட் வந்து எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ சவுத் ஆஃப்ரிக்காவில் பைலட் ஆகணும்னா எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதணும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 5 எக்ஸாம் இருக்குது. அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் எத்தனை எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். எவ்வளோ செலவாகும் சவுத் ஆஃப்ரிக்காவில் பைலட் ஆகிறதுக்கு, ஒரு ஆவரேஜான காஸ்ட் எவ்வளோ ஆகும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பைலட் ஆகணுன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வீசா வேணும், ஓகேங்களா. ஸோ வீசான்றது நீங்கள் வந்து நான் வீசாவுக்கு ஒரு வீடியோங்கிறது போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே எந்த ஃப்ளைங் கிளப் சூஸ் பண்ணிங்களோ அந்த ஃப்ளைங் கிளப்பில் வந்து யூ ஹேவ் டு கெட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடச்ச உடனே யூ ஹேவ் டு கோ அண்ட் சப்மிட் இட் இன் தி விஎஃப்எஸ், எனி விஎஃப்எஸ் இன் இந்தியா, எதர் பெங்களூர், மும்பை, டெல்லி, எங்கேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஎஃப்எஸ்லாச்சும் போய் கொடுக்கலாம். ஸோ அது வந்து அவங்க எம்பசிக்கு அனுப்புவாங்க. ஸோ எம்பசிக்கு அமிச்சோன்னா வந்து யூ வில் கெட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி எம்பசி பிகாஸ் யூ வில் ஆல்சோ ஹேவ் டு சப்மிட் பாஸ்போர்ட். ஸோ அப்புறமா வந்து நீங்கள் எம்பசிக்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து வீசான்றது கிடைக்கும். ஸோ இட் மைட் டேக் அரவுண்ட் 45, சம்டைம்ஸ் 20 days. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த தி எம்பசி யூ கிவ் அண்ட் எம்பசி அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 days கிட்ட ஆச்சு. அண்ட் சில பேருக்கு வந்து 20 daysலையும் கிடச்சிருக்கு, சில பேர் 49 daysலையும் கிடச்சிருக்கு, சில பேர் 90 daysலையும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து யூ ஹேவ் டு கம் ஹியர். ஸோ வீசா வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸ்லி யூ வில் ஸ்டார்ட் யுவர் ஃப்ளைங் லைக் சவுத் ஆஃப்ரிக்கா வந்துடுவீங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே மேக்ஸிமம் ஒரு 40 கிட்ட ஆகுங்க, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் 40 lakhs கிட்ட ஆகும். நான் சொல்கிறதுன்றது ஆவரேஜான காஸ்ட், ஓகேங்களா. ஸோ சிபிஎலுக்கு வந்து யூ வில் எண்ட் அப் ஸ்பெண்டிங் அரவுண்ட் 40 lakhs மேக்ஸிமம், ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து மொத்தம் எத்தனை எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிபிஎல்லுக்கு இங்கே 8 எக்ஸாம் இருக்குது, ஓகேங்களா. உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் இங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 எக்ஸாம்: பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ், ஏர்க்ராஃப்ட் டெக்னிக்கல் ஜென்ரல், மெட்ராலஜி, ஃப்ளைட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃப்ளைட் பிளானிங், ரெஸ்ட்ரிக்டட் ரேடியோ, நேவிகேஷன், ஏர் லா அண்ட் ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த 8 எக்ஸாம் தான் இருக்கும். அண்ட் ப்ளஸ் சிபிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங் அண்ட் நைட் ரேட்டிங்கிறது இருக்கும். ஸோ இந்த 8 எக்ஸாம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் இந்த 8 எக்ஸாமில் என்ன இதுனா, இப்போ நம்ம பாஸ் மார்க் வந்து 75, ஓகேங்களா. இங்கே 75% தான் பாஸ் மார்க்கு. ஸோ இன்கேஸ் நம்ம இந்த எக்ஸாமில் வந்து 75 எடுக்கலை அப்படின்னா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாமில் வந்து நம்ம 1 week பேன் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் 1 week கொடுக்க முடியாது. அண்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிபிஎல் ஸ்டேஜ்குள்ளே முடிக்கணும். அதுக்கப்புறம் சிபிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் 10 எக்ஸாம்ஸ். ஸோ இதே 8 சப்ஜெக்ட்டும் இருக்கும், 8 இதுவும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அடிஷ்னலாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங் அண்ட் நைட் ரேட்டிங்கான எக்ஸாமுங்கிறது இருக்கும். ஸோ இந்த 10 எக்ஸாம்ன்றது இருக்குது. அண்ட் என்ன விஷயம்னா இதை தவிர்த்து இஎல்பி அது ரேடியோன்றது எல்லாமே இருக்குது, ஓகேங்களா. சிபிஎல் எக்ஸாமுக்கு என்ன கேட்ச்னால் வந்து இஃப் யூ ஸ்கோர் லெஸ் தேன் 50 ஆர் சம்திங் யூ வில் பி பேண்ட் ஃபார் 2 months. யூ கான் ரைட் எக்ஸாம் ஃபார் 2 months, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ரூல். ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஒரு சப்ஜெக்டில் வந்து நீங்கள் 3 வாட்டி ஃபெயில் ஆகிட்டிங்கனாலும் யூ பேன் ஃபார் 2 months. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 50 மேலே மேபி 60 அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு 55, ஐம் நாட் ஷுர் அபவுட் எவ்வளோ கரெக்டாக 55 கீழேயா 60 கீழேயான்னு, பட் சம்மர் அரௌண்ட் 55 கீழே எடுத்தால் யூ கான் ரைட் தட் பர்டிகுலர் எக்ஸாம் ஃபார் 2 months. யூ பேன் ஃபார் 2 months. ஸோ டோட்டலாக இதுதான் 18 எக்ஸாம்ஸ்கிறது இருக்குது. இதுதான் இந்த ப்ராசஸ், ஓகேங்களா. ஸோ அண்ட் அந்த 3 subjects, for example, you scored 71, 72, 73 in 3 attempts and then you fail, and that's also counted and you are banned for 2 months. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது, ரூல்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ எஸ்ஏல அண்ட் இங்கே ஏவியேஷன் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தேர்ஸ் குவாலிட்டி அண்ட் ஃப்ளையிங் இஸ் ஃபன் ஹியர். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டால் அண்ட் ஸ்பின்லாம் பண்ணுவீங்க நீங்கள். வேறு இந்தியாவில் வந்து யூ வில் நாட் டூ ஸ்டால் அண்ட் ஸ்பின் தான் இங்கே இருக்க ஃபஸ்ட். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு 10 hours வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் டூ ஸ்டால் அண்ட் ஸ்பின். இட் வில் பி ஃபன். ஸோ இட்ஸ் இஸ் நாட் இன் இந்தியா. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டால் அண்ட் ஸ்பின் அப்ராடில் தான் வந்து யூ கைஸ் கேன் டூ. அண்ட் அப்புறமா வந்து
அண்ட் இங்கே வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக மே மந்த். ஸோ இங்கே இப்போது வின்டர். ஓகேங்களா? ஸோ வின்டர் யூஸ்வலி சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கேன் see the skies, right? It's gonna be clear skies. It's gonna be great for flying the winter usually. ஓகேங்களா? ஸோ வின்டர் வந்து எப்பயுமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க ஃப்ளை பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ரிட்டி கிளியர் ரைட் நவ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வின்டர் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும், ஒரு அஃபிஷியல் வின்டர். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பிகாஸ் சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் இருக்கனால. அண்ட் இந்த டைம் இஸ் குட் இஃப் யூ ஆர் கம்மிங் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஐ வுட் டெல் தட் நீங்கள் வந்து இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, இந்த டைம் ஜூன், ஜூலை, இந்த டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நிறையா வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், பிகாஸ் யூ வில் ஹேவ் கிளியர் ஸ்கைஸ். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெடிக்கல்ஸ். ஸோ மெடிக்கல்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ப்ராசஸ்ங்கிறது ஒரு ½ an hourலேயே முடிஞ்சிடும். அண்ட் யூ வில் கெட் யுவர் class 1 மெடிக்கல்ஸ். இஃப் யூ ஆர் மெடிக்கலி ஃபிட், யூ வில் கெட் யுவர் class 1 மெடிக்கல்ஸ் வித்தின் லைக் 30 minutes. அண்ட் டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு class 1 அண்ட் class 2 மெடிக்கல்ஸுங்கிறது கிடச்சிரும். அண்ட் பைலட் ட்ரைனிங் இன் சவுத் ஆஃப்ரிக்கா யூனோ உங்களுக்கு வந்து மிச்ச கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சீப்பர் ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிவிங்குமே உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சீப்பர் தேன் யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், கனடாவெலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோனா பி வே லாட் சீப்பர் ஹியர். ஒரு இந்தியனாக சொல்கிறேன், ஒரு இந்தியன் கரன்சிக்கு கேல்குலேட் பண்ணி நம்ம எல்லா திங்ஸுமே வாங்குவோம். ஆப்வியஸ்லி நம்ம அப்ராட் போய்ட்டோன்னா இந்தியன் திங்ஸை கேல்குலேட் பண்ணி தான் எல்லாமே வாங்குவோம். பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு அந்த பிகாஸ் யூனோ த ரேட் இஸ் கோனா பி லைக் த ரேட் இங்கே வந்து 5 rupeesன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 1 rupee, இங்கே வந்து 5 rupees. ஸோ வி மல்டிப்ளை எவ்ரி திங் பை 5. சம் திங்ஸ் ஆர் வே எக்ஸ்பென்சிவ், லைக் இந்த பென்சில், பென், பேட்ரிஸ், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மெயின் நெசசரி திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கோனா பி சீப்பர். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் டூயிங் எ பைலட் ட்ரைனிங் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. இட்ஸ் கோனா பி அ வே லாட் லைக் சீப்பர் தேன் அதர் கண்ட்ரீஸ். யா, ஸோ இதுதாங்க எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கா பைலட் ட்ரைனிங் பற்றி. ஸோ எக்ஸாம்ஸ் பற்றி சொல்லிட்டேன், மெடிக்கல்ஸ் பற்றி சொல்லிட்டேன். அண்ட் டிஜிசிஏ எக்ஸாம்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் டிஜிசிஏ எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டிங்களான்னு. இல்லை, நான் டிஜிசிஏ எக்ஸாம்ஸ் எதுவுமே முடிக்கல. ஸோ இன் பிட்வீன் ஐல் கம் டு இந்தியா, மேபி கம்ப்ளீட் மை பேப்பர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா வந்து அகெயின் ஐல் கம் பேக் ஹியர் அண்ட் ரெஸ்யூம் மை ஃப்ளைங். அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் இருக்கேன். ரைட். ஸோ யா, ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது எக்ஸாம்ஸ் பற்றி சொல்லிட்டேன், மெடிக்கல்ஸ் பற்றி சொல்லிட்டேன், எவ்வளோ காஸ்ட் ஆகுன்றது சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the process is like you get your solo, then you go for PPL, then you go for like the march towards your CPL. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் டியூரேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டியூரேஷன் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ ஹவு ஃபாஸ்ட் யூ கிளியர் யுவர் எக்ஸாம்ஸ். அதை பொறுத்து தான் இருக்குது மொத்தமாகவே எங்கள் எஸ்எல்ஐ டியூரேஷன். எந்த ஃப்ளைங் கிளப்பில் போனாலுமே ஹவு ஃபாஸ்ட் யூ கிளியர் யுவர் எக்ஸாம்ஸ், இந்த 18 பேப்பரையும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ இட்ஸ் கோனா பி அவ்வளோ குட் டு கம்ப்ளீட் யுவர் CPL. ஸோ த 1 yearலேயும் முடித்தவங்க இருக்காங்க, 9 monthsலேயும் முடித்தவங்க இருக்காங்க, 1.5 yearsலேயும் முடித்தவங்க இருக்காங்க. ஸோ த ஆவரேஜ் டியூரேஷன் இஸ் 1 year to 1.2 years. அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். 1.2 இஃப் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, ஏர்க்ராஃப்ட் அவைலபிலிட்டி, வெதர் இஸ் குட்னா வந்து 1 year இஸ் குட். பட் எக்ஸாம்ஸ் டிலே அதெல்லாம் ஆச்சுன்னா 1.2 1.5 yearsங்கிறது ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆவரேஜ் டியூரேஷன், மெயின் காஸ்ட், எல்லாம் பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் enjoyed this video. I hope it was useful to you guys. So yeah, so that's the video for today. And next week an exciting video is coming up. ஸோ நம்ம ஒரு அப்கிரேட், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்கிரேடுங்கிறது கிடச்சிருக்கு இங்கே. ஸோ there's gonna be an exciting video coming up. And நான் எந்த ஃப்ளைங் கிளப்பில் படிக்கிறேன்ற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ that's the video for today. இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் ஏவியேஷன் அப்டேட்ஸ், ஏவியேஷன் நியூஸ். தேங்க்யூ.